ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. உலகெங்கும் இருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சித்திரை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் மிகப்பெரிய சிறப்பான விஷயங்கள் இருக்குது, அதை பற்றி பார்க்க போகிறோம். சித்திரை மாதத்தில் என்னென்ன சிறப்பான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கும்போது, மாதத்தில் தமிழ் மாதங்களில் முதன்மையான மாதம், முதல் மாதமாக கருதப்படுகின்ற மாதமே சித்திரை மாதம் தான். இந்த சித்திரை மாதத்தில் தான் சூரியன் மேச ராசிக்குள்ளே வருகிறார். மேச ராசிக்குள்ளே சூரியன் என்று உள்ளே வருகிறாரோ அந்த மாதமே நம்மளுடைய தமிழ் புத்தாண்டாக கருதப்படுகிறது. தமிழர்கள், உலகெங்கும் இருக்கும் தமிழர்கள் அனைவருமே இந்த சித்திரை மாதத்தில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன்னா தமிழர்களுடைய புத்தாண்டில் ஸோ அனைவருமே மகிழ்ச்சியாக கொண்டாடக்கூடிய ஒரு மாதமாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட மாதத்தில் இன்னும் சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது. அது என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த சித்திரை மாதத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணமே சித்திரை மாதத்தில் தான் நடைபெறுது. ஸோ யாருக்கெல்லாம் திருமணம் முடியவில்லை என்று அதிகமாக வருத்தப்படுகின்ற பெண்களாக இருக்கிறார்களோ, கிட்டத்தட்ட ஒரு 30 வயது கடந்துருச்சு, எனக்கு 35 வயது கடந்துருச்சு, ஸோ எனக்கு திருமணமே இன்னும் முடியலை, ஜாதக ரீதியாக நிறைய தோஷங்கள் இருக்குது, என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு வருத்தப்படுகின்ற அத்தனை நபர்களுமே உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை போய் பார்த்தீங்கன்னா 100% உங்களுடைய ஜாதகத்தில் எவ்வளோ பெரிய தோஷங்கள் இருந்தாலும் நீக்கி உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்க மதுரை மீனாட்சி அம்மன் ஆசீர்வாதம் கிடைக்கும். இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம். அதனால் மறக்காமல் போய் மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தை பார்த்துருங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் ஒரு பிரிவை சந்திக்கக்கூடிய நிலையில் சேரணும்னு ஆசைப்படுறவங்க கட்டாயமாக உறுதியாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணத்தில் போய் கலந்துக்கிட்டு அங்கே உள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுட்டு வாங்க. உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்பட்டு குடும்பம் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலையை நோக்கி பயணிக்க வாய்ப்புகள் உள்ளது. அதே போல் இந்த சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா, மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்குவார். இந்த வைபோகம் பார்க்க அத்தனை மக்களுமே கூடியிருப்பாங்க. அந்த அழகர் ஆற்றில் இறங்குனாலே மதுரையை குலுங்கும், அப்படியே நிற்க கூட இடம் இருக்காது. ஆனால் அந்த இடத்துல போய் நீங்கள் நிற்கணும். நிற்க இடம் இல்லாட்டியும் பரவாயில்ல, நான் போய் அழகரை பார்ப்பேன், அவர் ஆற்றில் இறங்குறத பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் மனதார போய் வழிபாடு செய்கிறீர்களோ அவர்களுடைய மனதில் உள்ள கஷ்டங்களை நீக்கி, கவலைகளை நீக்கி, உடலில் உள்ள வியாதிகளை நீக்கி கள்ளழகரின் அபிஷேகம் உங்களை வெற்றி பெற வைக்கும். அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சகல விதமான கஷ்டங்களை நீக்கி உங்களை வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஒரு சிறப்பான செயல்பாடு. ஸோ மறக்காமல் மதுரை கள்ளழகர் நிகழ்ச்சியில் போய் கலந்துக்கோங்க. உங்களுடைய கவலைகள் எல்லாம் மறந்துடும். இது சித்திரை மாதத்தில் இன்னொரு சிறப்பு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதம் சித்ரா பௌர்ணமி அன்று நம்மளுடைய சித்திரகுப்தர் பிறந்த நாள். அவர் தான் நம்மளுடைய வாழ்க்கையின் விதிகளை கணக்குகளாக எழுதக்கூடிய ஒரு நாயகன். ஸோ அவரே பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி என்று தான் பிறந்திருக்காரு. ஸோ இந்த அற்புதமான நாளில் நீங்கள் மறக்காமல் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற முருகன் கோவிலில் சென்று மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா, முதல் விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வராத கடன் வந்துடும். நீங்கள் எங்கேயா கடன் கொடுத்துருந்தீங்க, அந்த கடன் வரல, கொடுத்த காசை ஏமாற்றிட்டாங்க அப்படிலாம் வருத்தப்படுறீங்கன்னா அந்த வராத கடன் உறுதியாக உங்களுக்கு வரும். இன்னொரு விஷயம், கணக்கில் ரொம்ப வீக்காக இருக்கேன், பிஸ்னஸில் இருந்தாலும் சரி படிப்பில் இருந்தாலும் சரி, நான் கணக்கில் வீக்காக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற யாராக இருந்தாலும் உறுதியாக அந்த சித்ரா பௌர்ணமி அன்று முருகன் கோயிலில் போய் தரிசனம் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா கணக்கில் நீங்கள் அதிகமான சதவீதம் பெறுவதற்கான ஒரு அற்புதமான செயல்பாடாக உதவும். இது நீங்களும் பண்ணலாம், உங்களுடைய குழந்தைகளையும் கூட்டு போகலாம். குழந்தைகளை கூட்டு போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா குழந்தைகள் படிப்பில் சிறந்து விளங்கி ஒரு சிறப்பான மாணவன் என்று பேர் வாங்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு நிகழும் என்பது உண்மை. இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் 12 ராசி நேயர்களுமே கடைபிடிக்கலாம் இந்த சித்திரை மாதத்தில் முழுமையாக. என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
இந்த சித்திரை மாதத்தில் வெயில் நல்லா பயங்கரமாக இருக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், வெயில் அவ்வளோ தூரம் இருக்கும். மனிதர்களாகிய நம்மளாலே இந்த வெயில் தாக்கத்தோட செயல்பாடை தாங்க முடியல. ஸோ இந்த பறவைகள் விலங்குகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அவங்களாம் என்ன செய்வாங்க? அப்போ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, பறவைகளுக்கோ விலங்குகளுக்கோ உறுதியாக டெய்லி ஏதாவது பறவைகளுக்கு நீங்கள் தண்ணீர் வந்து வச்சிடணும். வீட்டில் மாடியிலையோ இல்லை வெளியவோ தண்ணீர் வந்து வைக்கணும். அது வந்து விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, விலங்குகள்னால் நாய் பூனை அதே மாதிரி விலங்குகள் சாப்பிட்டாலும் சரி, அல்லது பறவைகள் தண்ணி குடித்தாலும் உங்களுடைய சகலவிதமான தோஷங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக கருதும். நீங்கள் இந்த செயலை செஞ்சீங்கன்னா உங்களுடைய தோஷங்களில் குறைஞ்சது ஒரு 60-70% நீங்கிறது நிதர்சனமான உண்மை. ஏன்னா அவங்களே தண்ணி எங்கடா கிடைக்கும்னு சொல்லி அலைவாங்க. ஸோ நீங்கள் அந்த தாகத்தை தீர்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை நீங்கள் உறுதியாக உணர முடியும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அனைவருமே 12 ராசி நேயர்களுமே இதனை கடைபிடிக்கலாம். இப்போ நம்ம அடுத்து இன்னொரு விஷயம் பார்க்க போகிறோம். இந்த சித்திரை மாதத்தில் உள்ள கிரக நிலைகள் என்ன, சித்திரை மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசியில் அமர்ந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதாவது நவகிரக நாயனாக கருதப்படுகின்ற சூரிய பகவான் மேச ராசிக்குள்ளே அமர்ந்திருக்கிறார். அதுக்கடுத்தபடியாக ரிஷப ராசியில் குரு பகவானும், கடக ராசியில் செவ்வாய் பகவானும், கன்னி ராசியில் கேது பகவானும், கும்ப ராசியிலிருந்து மீன ராசி நோக்கி ஆல்ரெடி சனி பகவான் பயணம் செஞ்சிட்டார். அப்போ மீன ராசியில் சனி பகவானும், சுக்கிர பகவான், புதன் பகவான், ராகு பகவான், கிட்டத்தட்ட 8 கிரகங்களை பார்த்துட்டோம். 9ஆம் கிரகம் என்று கருதப்படுகிற சந்திரன் கிட்டத்தட்ட 2.5 நாளுக்கு ஒருக்க நகர்வதனால் சந்திரன் மட்டும் மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த கிரக அமைப்புகளை வைத்து 12 ராசி நேயர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, என்னென்ன முன்னேற்றங்கள் ஏற்படுங்கிறத நம்ம வாங்க வீடியோக்குள்ளே. கடக ராசி நேயர்களுக்கு சித்திரை மாத பலன்களில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது, என்னென்ன விஷயங்களுடைய செயல்பாடுகளை நம்மளுடைய கடகராசிக்காரங்க சந்திக்க போகிறீங்க என்பதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த மாதத்தில் மனதில் உள்ள கவலைகளை தூக்கி எறிந்து மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை கிட்டத்தட்ட 2.5 வருஷத்துக்கு பிறகு கடகராசிக்காரங்க இனிமேல் தான் சந்திக்க போகிறீங்க. இவ்வளோ இந்த கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷமாக உங்களுடைய மனசில் எவ்வளவோ போராட்டம், ஏண்டா வாழ்கிறோம் எதுக்குடா இருக்கோங்கிற தன்மையிலலாம் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க. அவ்வளோ கஷ்டங்களையும் அவ்வளோ கவலைகளையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே வேறு வழி இல்லாமல் சிரிச்ச முகமாக இருக்கணுமே அப்படிங்கிறக்காண்டி வாழ்ந்த வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய முதன்மையான மாதமாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு துவங்குகிறது. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதியான சூரிய பகவானே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல உச்சம் பெற்று உட்காந்துட்டார். ஸோ அப்போ சூரியன் 10இல் அமர்ந்து உங்களுடைய பதவி உயர்வில் ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். எந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 2.5 வருஷமாக உங்கள் கூட உள்ள அத்தனை பேருக்குமே பதவி உயர்வு கிடச்சிருக்கும். ஆனால் உங்களை மட்டும் நிராகரிச்சிருப்பாங்க. அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றத்தை அதாவது இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக டிவிகளில் போடுவாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நீங்கள் எந்த ஆஃபீஸில் உருவாக்கிங்களோ மிகப்பெரிய மாற்றத்தை உங்களுடைய வார்த்தையை சொல்லி எல்லாமே சொல்லுவாங்க. என்னடா அது நம்ம எதிர்பார்க்கவே இல்லையே, இவருக்கு இந்த வேலை கிடச்சிருச்சே, இந்த பெண்ணுக்கு வேலை கிடச்சிருச்சே, அதே போல் இந்த பொண்ணுக்கு பதவி உயர்வு கிடச்சிருச்சே, இவ்வளோ நாளாக இவங்களை வந்து யாருமே ரெஸ்பான்ஸே பண்ணாமல் இருந்தாங்களே அப்படிலாம் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இந்த மாதம் துவக்கத்திலிருந்தே உங்களுக்கு செயல்பட போகுது. குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை இருக்கும். விட்டு போன குடும்பம் கூட உங்களை தேடி வந்து உங்கள் கூட சேருவாங்க. உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களை மதிக்காமல் உங்களை காயப்படுத்துகிறாங்க, கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி எவ்வளோ வருத்தப்பட்டிருப்பீங்க. ஸோ அது சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ இருந்திருக்கும். வார்த்தைகளாக சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ அழுத்தங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதுலேருந்து ஒரு விடுதலையை இந்த சித்திரை மாதம் முதலே நீங்கள் பெற போகிறீங்க. இது மிகப்பெரிய காரணம். உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல வந்த சனி பகவான், இப்போ சனி பகவான் உங்கள் ராசிக்கு 9க்கு போயிட்டார். ஓகேவா? ஸோ அது ஒரு மிகப்பெரிய காரணம். அதேபோல் இந்த சித்திரை மாதத்தின் நாயகன் என்ன கருதப்படுகின்ற சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 10ல் உட்காந்துருக்கனால பதவி உயர்வு உறுதியாக கிரக ரீதியாக உங்களுக்கு இந்த கோச்சார பலன்கள் மூலமாக கிடைக்கப் போகுது என்பது உண்மை. உங்கள் சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால் அப்படியே தட்டி தூக்கிடுவீங்க. அசால்ட்டாக வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களை தட்டி தூக்கி ஒரு உயர்ந்த நிலை கொண்டு போகக்கூடிய
ஒரு சிறப்பான மாதமாக இருக்க போகுது. ஸோ அதே போல் இந்த மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். எந்த விஷயம் செஞ்சாலும் அதில் வெற்றி பெறுவீங்க. நன்மை பெறக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அதன் மூலமாக ஒரு பொருளாதாரத்தில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். கடகராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் இன்னொரு விஷயம் சிறப்பாக இருக்க போது, புதிய தொழில் தொடங்குவதற்கான காலகட்டமாக எடுத்துக்கொள்ளலாம். புதிய தொழில் தொடங்கி அதில் ஒரு முன்னேற்றம் உண்டு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே தொழில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் லாபத்தை பெறக்கூடிய கிரக நிலைகள் உங்களுக்கு உண்டாக போகிறது என்பதை பார்க்கும். கடகராசிக்காரங்களில் இன்னொரு சிறப்பான செயல்பாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான மாதம். அதனால் வண்டி வாங்கலாமா வேண்டாமா, வாங்கினா அதுவும் பிரச்சனை வந்துடுமா அப்படிலாம் யோசிச்சுருந்த நீங்கள் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலை உண்டு. உங்களுடைய தகப்பனார் வழியில் உள்ள சகோதரி, அதாவது உங்களுடைய அத்தைன்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அவங்க மூலமாக உங்களுக்கு ஏதேனும் சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அவங்க உங்க கூட பேசாமல் இருந்தாலும் இந்த மாதம் உங்க கூட பேசுவதற்கான சூழ்நிலைகள் உண்டாகும். அவர்கள் மூலமாக உங்களுக்கு புதிய மகிழ்ச்சிகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக கருதப்படுது. அப்பா வழி சொத்து உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும். அதேபோல் தாயார் வழி சொத்தில் ஏதாவது வில்லங்கம் இருந்தாலும் அதுவுமே தடையை நீக்கி உங்களுடைய பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் உறுதியாக சேரக்கூடிய வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்கின்றன. ஸோ இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஒரு அற்புதமான சூழ்நிலை என்னென்னா, உங்கள் ராசியில் செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. செவ்வாய் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிரக அமைப்பு ரீதியாக உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை கொடுப்பார். என்ன மாற்றம் கொடுப்பாருன்னா, சகோதரத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாற்றம் உண்டு. ஆனால் எக்காரணத்தை கொண்டும் உங்களுடைய மூத்த சகோதரருக்கோ அல்லது இளைய சகோதரர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை கையெழுத்து மட்டும் போடும்போது கவனம் செலுத்தணும். அவங்க மூலமாக முன்னேற்றம் உண்டுங்கிறதுக்காண்டி கண்ணை மூடிட்டு கையெழுத்து போட்டக்கூடாது. ஸோ கொஞ்சம் கவனமாக தான் கையெழுத்து போடணும். அதுபோல் புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆனால் அந்த வாகனம் வாங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாச்சும் கடன் வச்சுக்கணும். மொத்த அமௌண்ட்டு கொடுத்து வாங்காமல் சின்னதாக ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு 10-20% அடுத்த வாரம் தரேன் இல்லை அடுத்த மாதம் தரேன்னு சொல்லி ஒரு சின்ன கடன் வாங்கி கடன் கொஞ்சமாச்சும் கடன் வச்சு நீங்கள் வந்து புதிய வண்டி வாகனங்கள் வாங்குங்க. அவசரப்பட்டு ஃபுல் இன்வெஸ்ட்மெண்ட்டும் உங்களுடைய வீட்டிலேருந்தோ அல்லது ஏடிஎம்லேருந்தோ எடுத்து கொடுத்துட வேண்டாம். ஸோ முடிஞ்சளவு பக்கத்தில் உள்ள யார்ட்டையாச்சும் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் கொடுங்க, நான் வண்டி வாங்கிக்கிறேன் உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கடன் வாங்கி வண்டி வாங்கிக்கோங்க. ஒரு சின்ன தொகை, ரொம்பவும் வாங்கிட வேண்டாம், சின்ன தொகையாச்சும் வாங்கினீங்கன்னா ஒரு பிரச்சனை இல்லாத ஒரு வாழ்க்கை. வண்டி வாகனங்கள் வாங்குவது மூலமாக தேவையில்லாத ஒரு அழுத்தத்தை சந்திக்கக்கூடாத சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ அதே போல் யாரெல்லாம் கடகராசியில் திருமணத்துக்கான முயற்சிகள் இருக்கீங்களோ உங்களுடைய முயற்சிகளில் நன்மைகள் இருக்கும், அடுத்த கட்ட செயல்பாடு இருக்கும், உங்களுக்கு ஏற்ற ஒரு மன வாழ்க்கையை அமைக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. அதே போல் வந்து நண்பர்கள், புதிய நண்பர்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு எழுச்சிகரமான சூழ்நிலைகள் உண்டாகும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஒற்றுமையாக செயல்படுவாங்க. இவ்வளவு நாட்களாக ஏற்கனவே சொன்ன மாதிரி இவ்வளவு நாட்களாக உங்களை விட்டு விலக வேண்டும் நினைத்தவர்கள் கூட தன்னுடைய தவறுகளை உணர்ந்து உங்களுடன் மீண்டும் பயணிக்க வேண்டும் என்ற அப்ளிகேஷன் போடக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல் கடகராசியில் யாரெல்லாம் போலீஸ் துறையில் வேலை பார்க்குறீங்களோ, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மிலிட்ரியில் வேலை பார்க்குறவங்க, உயர்ந்த பதவியில் இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே உறுதியாக பதவி உயர்வு கிடைக்க போகுது. அடுத்த போஸ்டிங் உங்களுக்கு கீழே ஒரு 5 பேர் அல்லது 10 பேர் இருக்கக்கூடிய தன்மையில் நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னா கடகராசிக்கு 100 பேர் அல்லது 80 பேர் உங்களுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய அமைப்பில் உங்களை அடுத்த கட்ட உயர்ந்த பதவிக்கு கொண்டு போக வைக்கக்கூடிய சூழ்நிலைகள் இந்த சித்திரை மாதத்தில் கிரகங்கள் உங்களுக்கு வாய்ப்பை அள்ளி வழங்குகின்றன. ஸோ இது போதும்ல, எவ்வளவோ போராட்டம், எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை, என்னால் முடியலடா சாமின்னு நீங்கள் இருந்த நிலையை மாற்றி உங்களுடைய கிரக ரீதியாக இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் உங்களுக்கு அடுத்த கட்ட உயர்வை தருகிறது. ஸோ இந்த உயர்வுகள் மூலமாக முன்னேற்றத்தை நீங்கள் சந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும். இந்த கடகராசி நேயர்கள் இந்த சித்திரை மாதத்தில் என்ன வழிபாடு செஞ்சால் வெற்றி உண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமாஜனு
வழிபாடு பண்ணுவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி உண்டு. அல்லது உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற பெருமாள் கோவிலில் சென்று தாயாரை வழிபாடு செய்வது மூலமாக உங்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலைகளை, மகிழ்ச்சியான சூழ்நிலைகளை நீங்கள் சந்திக்க வாய்ப்பாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.